The rapture was delivered on December 4th, 1965 at Ramada in Yuma, Arizona, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று அமெரிக்கா அரிசோனா யூமாவில் உள்ள ராமடா சத்திரத்தில் த ராப்சர் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதலின் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். The chapter here at Yuma. யூமாவில் இருக்கிற இந்த சபைக்கு It's a grand privilege to have this invitation to come back again. திரும்பி வரும்படியா எங்களுக்கு கிடைத்த இந்த அருமையான அழைப்பானது ஒரு மகத்தான ஸ்லாக்கியமாய் எங்களுக்கு இருக்கிறது. We had a wonderful time the last time here. கடந்த முறை இங்கு வந்தபோது எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாய் அது இருந்தது. And then when I understood I was to be back again, it made me feel real good. பின்னர் நான் திரும்பி வர வேண்டும் என்பதை அறிந்தபோது அதிக மகிழ்ச்சி அடைந்தேன். To hear the testimonies and these fine words from the people. சாட்சிகளை கேட்பதும் ஜனங்களிடத்திலிருந்து வந்த இந்த அருமையான வார்த்தைகளை கேட்பதும் Kind of boost you up a little. எங்களுக்கு ஒரு விதமான எழுச்சியை தந்தது. Billy told me that the brother from Las Vegas பில்லி என்னிடம் கூறினான், லாஸ் வேகஸில் இருந்து வந்த அந்த சகோதரன் that wanted a meeting there at the chapter, see him immediately after the services over here. அங்கேயுள்ள சபையில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என விரும்புகின்றார். எனவே கூட்டம் முடிந்தவுடன் அவரை காண வேண்டும் என்று சொன்னார். We have a time, he says, that we can slip in right over in January before the Phoenix meeting, see, to come to Las Vegas. நமக்கு ஒரு நேரம் இருக்கிறது. பீனிக்ஸ் கூட்டங்களுக்கு முன்னர் ஜனவரி மாதத்தில் நாம் லாஸ் வேகஸுக்கு வரக்கூடும் என்று அவன் கூறுகிறார். And so we've always wanted to get there. எனவே இங்கே வர வேண்டும் என்பது எப்போதும் எங்களுக்கு ஒரு விருப்பம். I believe Brother Art Wilson used to be there a long time ago, or he may still be there. அநேக நாட்களுக்கு முன்னர் நான் நினைக்கிறேன் சகோதரன் ஆர்ட் வில்சன் அங்கு வழக்கமாக இருப்பார், அல்லது அவர் இன்னும் அங்கே இருக்கிறார். And he asked me to come up, he and Sister Wilson. அவரும் சகோதரி வில்சனும் என்னை அங்கே வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். And I didn't get the opportunity, so maybe this will be the time that I could come. எனக்கு அங்கே வர சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. அங்கு வரக்கூடிய நேரம் ஒரு கால் இதுவாக இருக்கலாம். You see, Billy Paul or Brother Roy Borders, I think he's here somewhere. Somebody said Brother Roy was in. நீங்கள் பில்லி பாலையாவது அல்லது சகோதரன் ராய் பார்டரையாவது சந்தியுங்கள், அவர் இங்கு இருக்கிறார் என்று யாரோ எனக்கு சொன்னார். Brother Perry, Lee, or any of them, they'll be able to tell you. சகோதரன் பெரி, லீ அல்லது அவர்களில் யாரையாவது பாருங்கள், அவர்களால் உங்களுக்கு சொல்லக்கூடும். Just set the dates for us to come. நாங்கள் வருவதற்கான தேதிகளை அவர்கள் ஒழுங்கு செய்வார்கள். Now, I've seen many ministers here a while ago, to which I'm very happy to meet my brethren. சற்று முன்பு நான் இங்கே அநேக போதகர்களை கண்டேன். சகோதரர்களை சந்திப்பதினால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. Wish I had time go home with you, because I know you got the best cook there is in the country. உங்களோடு கூட உங்கள் வீட்டிற்கு செல்ல எனக்கு நேரம் கிடைத்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் தேசத்திலேயே சிறந்த சமையல்காரர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். That's fine. அது மிகவும் அருமையானது. And Brother Perry really got two tonight on him. He's got two marks against him now. சகோதரன் பெரி, இன்று இரவு உங்கள் மேல் 2 காரியங்கள் இருக்கின்றன. அவருக்கு எதிராக 2 குறிகள் இப்பொழுது இருக்கிறது. One of them cutting that microphone in out there. அவைகளில் ஒன்று, அங்கே வெளியே உள்ள ஒரு ஒலிபெருக்கி பெட்டியை துண்டித்து விட்டீர். You're held guilty of that, Brother Perry. சகோதரன் பெரி, அந்த காரியத்தில் நீர் குற்றவாளியாக இருக்கிறீர். I don't think you really were guilty, but you. நீ உண்மையாகவே குற்றவாளி அல்ல. Somebody's fixing to speak. That was a good one. யாரோ பேசுவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது அருமையானது ஒன்று. And so then again he went out there and was talking. மீண்டும் பின்னர் அவர் அங்கே வெளியே போய் பேசிக் கொண்டிருந்தார். He said, "Say, telling Brother Collins or some of them." அவர் சகோதரன் காலின்ஸிடமோ அல்லது அவர்களில் யாரோ ஒரு இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். Said the supper was good, but said, "I'm telling you," said, "that man must be a Spaniard or something, or a Mexican." ஆகாரம் அருமையா இருந்தது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மனிதன் ஸ்பானியா தேசத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு மெக்சிகோவை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். That's the hottest pepper I ever tasted. Going on like that, he's talking to the chef. அது இதுவரை நான் சாப்பிட்டிராத காரமான மிளகு. இந்த விதமாக பேசிக்கொண்டே போனார். அவர் சமையல்கார தலைவனிடமா பேசிக் கொண்டிருந்தார். He said, "I'm the chef." அதற்கு அவர், நான் தான் சமையல்கார தலைவன் என்றார். That's Texas for you. அதுதான் உமக்கு டெக்சாஸ்.
We'll get him straightened out over here in Arizona after a while, won't we? If you stay around us for... நாம் இங்கே அரிசோனாவிலே அவரை சரிப்படுத்தி விடுவோம். அவர் நம்மிடத்தில் இருந்தால் நம்மால் முடியாதா? Really nice to be here. இங்க இருப்பது உண்மையாகவே நன்றாக இருக்கிறது. I guess those don't sound like jokes, but sense of humor. இவைகள் ஏதோ ஹாஸ்யம் போன்று இல்லை என யூகிக்கிறேன், ஆனால் சிறிது நகைச்சுவையா இருக்கவே கூறுகிறேன். Which the Lord Himself had a sense of humor. You know, He said, "Herod, go tell that fox." கர்த்தரும் கூட சிறிது நகைச்சுவையா இருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமே. அவர் சொன்னார், நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று. புரிகின்றதா? Cast out devils some more and made perfect. இன்றைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று சொன்னார். So he had a sense of humor. Well, it won't hurt us, I don't think, once in a while. எனவே அவர் நகைச்சுவையா இருந்தபடியினாலே இது நம்மை பாதிக்காது. ஊரில் ஒரு பொழுது இருந்தால் பாதிக்கும் என்று கருதுகிறேன். And now it's a little late. இப்பொழுது கொஞ்சம் காலம் தாமதமாகி விட்டது. Usually I preach about 4 hours. வழக்கமாக நான் சுமார் 4 மணி நேரம் பிரசங்கிப்பேன். So listen, knowing with courtesy to brother and sister here the chapter, we'll cut that way down tonight. இந்த கூடாரத்தின் போதகரும் அவருடைய காலம் தாமதமாகி விட்டது. Usually I preach about 4 hours. வழக்கமாக நான் சுமார் 4 மணி நேரம் பிரசங்கிப்பேன். So listen, knowing with courtesy to brother and sister here the chapter, we'll cut that way down tonight. இந்த கூடாரத்தின் போதகரும் அவருடைய மனைவியும் அளித்த உபசாரத்தை அறிந்து இந்த பிரசங்கத்தை இன்றிரவு 30 அல்லது 40 நிமிடங்களுக்கு சுருக்கிக் கொள்கிறேன். And just I told Terry, I said, he said, "What's put on 2-hour tape?" I said, "No, Terry, this is a bank." நான் டெரியிடம் சொன்னேன். அவன் நாங்கள் 2 மணி நேரத்திற்கான ஒளிநாடாவை தானே பதிவு செய்ய வைத்திருக்கிறோம் என்றான். நான் சொன்னேன், டெரி, இது ஒரு பெரிய விருந்து என்று. But I said just about 30-40 minutes. ஒரு 30 அல்லது 40 நிமிடங்கள் மட்டுமே. Speak to the people that something that I'd try each time, knowing that ஜனங்களிடத்தில் ஏதாவது பேச வேண்டும். ஒவ்வொரு முறையும் அப்படி ஆகும் என்று அறிந்தே நான் முயற்சிக்கிறேன். When I was a little boy, நான் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது people used to come out to listen because I was a boy preacher. நான் வாலிப பிரசங்கியாராய் இருந்த காரணத்தினால் ஜனங்கள் என் பிரசங்கத்தை கேட்க வருவார்கள். Just a young fella, a chap. ஒரு வாலிபனாய் நான் ஒரு சபையின் போதகனாய் இருப்பதனால் அவர்கள் வந்து கேட்பார்கள். And they'd say, "Well, Billy Branham, you know, just a kid never went through school, no education." பில்லி பிரென்ஹாமா, உங்களுக்கு தெரியுமே, ஒரு சிறு பையன் பள்ளி படிப்பு கூட முடிக்கவில்லை, கல்வி கிடையாது என்பார்கள். They'd come out to hear my broken words, my Kentucky English. அவர்கள் என்னுடைய கொச்சை கென்டக்கி நாட்டு ஆங்கிலத்தை கேட்க வருவார்கள். And so my hits and haints and totes and carry. என்னுடைய ஹிட்ஸ், ஹெயின்ஸ், டோட்ஸ், கேரி போன்ற உச்சரிப்புகளை கேட்க வருவார்கள். Like one of the meetings here not long ago, they said, "We'll all stand up and sing the national anthem." I got and said, "For my old Kentucky home far away." சமீபத்தில் நடந்த கூட்டங்களில் ஒன்றை போன்று அவர்கள் சொன்னார்கள், நாம் யாவரும் எழுப்பி நின்று தேசிய கீதத்தை பாடுவோம் என்றனர். நான் எழுப்பி நின்று தூரத்தில் உள்ள என்னுடைய பழைய கென்டக்கி நாட்டிற்கு என்று. That's the only nation I know about. எனக்கு தெரிந்திருக்கிற தேசமெல்லாம் அது ஒன்றுதான். That's the national anthem as far as I was concerned. எனவே என்னை பொறுத்தமட்டில் அதுதான் தேசிய கீதம். So now actually you got older while we உங்களுக்கு சற்று வயது அதிகமான போது you come in, you got to have something more than that. See, நீங்கள் உள்ளே வருகிறீர்கள், அதைவிட அதிகமாக உங்களுக்கு ஏதோ காரியம் தேவையா இருக்கிறது. பாருங்கள், Paul said it when I was a child, I spake as a child. And பவுல் கூறினான், நான் ஒரு குழந்தையாய் இருந்தபோது ஒரு குழந்தையை போல பேசினேன். Thought as a child, you act as a child. ஒரு குழந்தையை போல சிந்தித்தேன் என்று ஒரு குழந்தையை போல நடந்து கொண்டீர்கள். But as you grow older, then you begin. ஆனால் நீங்கள் வளர துவங்கும் பொழுது நீங்கள் நடக்க துவங்குகிறீர்கள். From making your first couple of steps and toddle and fall and get up and try it again. உங்களுடைய முதல் சில அடிகளை எடுத்து வைக்கையில் தடுமாறி விடுகிறீர்கள், எழும்பி மீண்டும் முயற்சிக்கிறீர்கள். Then after a while you get so you can walk a straight line. அதற்கு பின்னர் நேர்கோட்டின் மேல் நடக்கும் அளவுக்கு வந்து விடுகிறோம். And that's what we have to do as soldiers of the cross now. It's time to walk a straight line. சிலுவை வீரர்களாய் நாம் அதுதான் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு நேர்கோட்டில் நடக்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. Right down that highway to glory. நேராக மகிமையின் பெரும் பாதையில் நாம் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். I do believe that we are living in the closing scenes of the history of this world. உலக வரலாற்றின் கடைசி கட்டத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். I truly believe that the coming of the Lord is closer perhaps than we think. நாம் நினைப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வருகையானது அதிக சமீபமாய் இருக்கிறது என்று நான் உண்மையாகவே நம்புகிறேன். So now for just about 30 minutes of your time or something,
எனவே இப்பொழுது ஒரு 30 அல்லது 40 அல்லது அந்த விதமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். I would like to call your attention to a scripture that I'd like to use for a text. நான் பேச இருக்கும் பொருளுக்கு ஒரு ஆதாரமாய் இருக்கும்படியாக நான் உங்கள் கவனத்தை ஒரு வேத வார்த்தைக்கு அழைக்க விரும்புகிறேன். And refer to some more. இன்னும் சில வேத வார்த்தைகளையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். Here sitting at home the other day, I was thinking on this thought. அன்றொரு நாள் நான் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கையில் நான் இந்த விதமான கருத்தின் மேல் சிந்திக்கலானேன். And then I thought, well, I don't know. பின்னர் நான் சிந்தித்தேன், சரி எனக்கு தெரியாது. Speaking from all this scripture, I just take part of it and just or these little short services like we would have tonight. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பேசுகையில் அதில் ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு ஆராதனை நடத்தலாம் என கருதினேன். I want to say one thing while you're turning over to Psalms, the first, the 27th Psalm. I want first 5 verses to read. நீங்கள் சங்கீதம் 27க்கு திரும்புகையில் நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நான் முதல் 5 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Would like to say this concerning this businessman's full gospel businessman's chapters. முழு சுவிசேஷ வியாபாரிகள் ஐக்கியம் சம்பந்தமாக இதை கூற விரும்புகிறேன். My brother Perry was speaking about the books and so forth and the new books that they got. என்னுடைய சகோதரன் பியரி அவரிடம் உள்ள புதிய புத்தகங்களை முதலானவற்றை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். How many remembers when I had the tape and we preached it over here at Phoenix at one of the conventions? Sirs, what time is it? பீனிக்ஸ் கன்வென்ஷன் கூட்டங்கள் ஒன்றில் பிரசங்கிக்கப்பட்ட ஐயா இது என்ன நேரம் என்னும் செய்தி எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கிறது? அந்த ஒலிநாடா என்னிடம் இருக்கிறது. Now that was the beginning of that book, you see, when this taking place. அதுதான் அந்த புத்தகத்தின் ஆரம்பம். உங்களுக்கு புரிகின்றதா? அப்பொழுதுதான் இது சம்பவித்தது. There's too much supernatural vindication of God's written word of this hour or something not to be approaching us now. நம்ம இப்பொழுது அணுகி வராத ஏதோ காரியத்திற்காக தேவனால் எழுதி வைக்கப்பட்டுள்ள இந்த வேளையின் வார்த்தைக்கு அதிகப்படியான இயற்கைக்கு மேம்பட்ட ரூபகாரங்கள் இருக்கின்றன. It's too real. அது மிகவும் தத்துரூபமாக இருக்கிறது. The things that நீங்கள் காணுகின்ற காரியங்கள் it would be astounding to you just to let you know that what is really taking place. தற்சமயம் உண்மையாகவே என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியும்படியாய் செய்தால் அது உங்களுக்கு வியப்பை உண்டாக்கும். Many of you strangers perhaps. உங்களில் அநேகர் ஒரு கால் அந்நியர்களாய் இருக்கலாம். Hear these men get up and make these remarks about a message of this hour and so forth. இந்த மனிதர்கள் எழும்பி இந்த வேளையின் ஒரு செய்தி முதலானவற்றை குறித்து பேசினதை கேட்டீர்கள். What they are getting at is God's promise of this hour. அவர்கள் எதை குறிப்பிட முயற்சிக்கிறார்கள் என்றால் இந்த வேளையின் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்தே. That he promised what he would do. அதாவது அவர் என்ன செய்வேன் என்று வாக்களித்துள்ளதை. And we see him scripturally vindicating just exactly what he said he would do. Amen. In the same manner. அவர் என்ன செய்வேன் என்று கூறினாரோ அதை அதே விதமாக சரியாக அப்படியே செய்வார் என்று அவர் வேத வார்த்தைகளின்படியாய் ரூபகாரப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். Foretold, it's just exactly perfectly each time because it's God saying it. முன்னறிவித்து ஒவ்வொரு நேரத்திலும் பரிபூர்ணமாக சரியாக சொன்ன விதமாகவே செய்தார். ஏனென்றால் அது தேவன் சொல்லுகிறதா இருக்கிறது. If a man, I don't care who he was, would try to make such a prediction, ஒரு மனிதன் அவன் யாராய் இருந்தாலும் சரி அப்படி முன்னறிவிப்பானால் there's one chance out of 10 million if a man told you a certain thing would happen. அந்த மனிதன் கூறின விதமாகவே நிறைவேறுவதற்கு 1 கோடியில் 1 பாகம் மாத்திரமே வாய்ப்புண்டு. It would happen at a certain time. அதோடு இந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்று கூறுவானேயானால் 1 out of 10 million. 1 கோடியில் 1 பாகம் மாத்திரமே வாய்ப்புண்டு. And then the place it would happen would be about 1 chance out of about 100 million. அதோடு இந்த இடத்தில் சம்பவிக்கும் என்று கூறுவானேயானால் அப்பொழுது அது 10 கோடியில் 1 பாகம் மாத்திரமே வாய்ப்புண்டு. And then the time it would happen, பின்னர் இந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்று கூறுவானேயானால் goes on and on. இப்படியாய் சொல்லிக்கொண்டே போகலாம். And the way it will happen and what it will be happening and so forth, it's just beyond a guess. அது எந்த விதமாய் சம்பவிக்கும் என்றும் என்ன சம்பவிக்கும் முதலானவைகளை கூறினால் அது ஒரு ஊகத்தை மிஞ்சினதாய் இருக்கிறது. When we see it so perfectly each and every time. ஒவ்வொரு முறையும் அது அவ்வளவு பரிபூர்ணமாக முன்னறிவிக்கப்பட்ட விதமாகவே சம்பவிக்கிறதை நாம் காணும்போது then it's God. அப்பொழுது அது தேவனாகத்தான் இருக்க முடியும்.
Then we turn right back in the scriptures. It may seem foreign to us. அதற்கு பிறகு நாம் வேத வார்த்தையில் அதை திருப்புகிறோம். ஒரு கால் அது நமக்கு அந்நிய காரியமாய் தோன்றலாம். But we turn right back in the scriptures. ஆனால் நாம் உடனே வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறோம். Without even knowing where to look. அது எங்கிருக்கிறது என்று அறியாமலேயே ஆராய்கிறோம். And the Holy Spirit brings out and puts the whole word together. பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிக்கொண்டு வந்து அந்த நேரத்தில் மொத்த வார்த்தையையும் ஒன்றுபடுத்தி சேர்த்து It makes a picture there to show us just the hour that we're living in. நாம் ஜீவிக்கின்றதான இந்த வேளையை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு காட்சியை உண்டாக்குகிறார். We're changing dispensations. நாம் மாறும் யுகங்களாக இருக்கிறோம். We're at a corner. நாம் ஒரு முனையில் இருக்கிறோம். It's easy when somebody turns a corner of a brick mason. ஒரு கல்தச்சனார் ஒரு முனையை திருப்பத்தை சுலபமாக கட்ட முடியும். Turns a corner, starts. முனையை திருப்பி வளைத்து துவக்குகிறார். Everybody laying the bricks right down the same row. அதே நேர்வரிசையில் கட்டும்போது எல்லாரும் கற்களை வைத்து கட்டுகிறார்கள். Like a certain denomination starts. ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் துவங்குவது போன்று. Starts rolling down the road. It's all துவங்கி அதே வரிசையில் அது ஓடிக்கொண்டே இருப்பது அதெல்லாம் சரிதான். right, but when you get to them turns. ஆனால் அது அந்த திருப்பத்தண்டையில் வரும்போது where you have to turn back the other way. நீங்கள் அப்படியே திரும்பி இன்னொரு பக்கமாக போக வேண்டிய கட்டம் வரும்போது Now God isn't building a wall, he's building a house. See? அது கூடாததாய் இருக்கும். தேவன் ஒரு சுவரை மட்டும் கட்டவில்லை, அவர் ஒரு வீட்டை கட்டுகிறார். புரிகின்றதா? And there's many cuts and turns that he's predicted here in the Bible. அநேக முனைகளையும் திருப்பங்களையும் அவர் வேதத்தில் முன்னறிவித்திருக்கிறார். And the turns, anybody could try to make a turn. யார் வேண்டுமானாலும் ஒரு திருப்பத்தை கட்ட முயற்சிக்கலாம். But it must be according to the blueprint. ஆனால் திருப்பமோ வரைபடத்தில் காண்பிக்கப்பட்ட உள்ளபடியேதான் அவைகள் கட்டப்பட வேண்டும். If it isn't, it's got to be torn down again. அப்படியாய் கட்டப்படவில்லை என்றால் அது மீண்டுமாய் இடித்து கீழே தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கும். So we praise God for his goodness and the fellowship of you people. நாம் தேவனை அவருடைய நன்மைகளுக்காகவும் ஜனங்களாகிய உங்களுடைய ஐக்கியத்திற்காகவும் And the open doors that the Lord has given us, and through this businessman. தேவன் நமக்கு தந்த திறந்த வாசல்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வியாபார புருஷர்களின் மூலமாக I've always contended that I didn't believe in the people in denominations. ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று நான் எப்பொழுதும் போராடுவேன். But I don't have much time to exhort denominations. ஆனால் ஸ்தாபனங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்க எனக்கு அதிகப்படியான நேரம் கிடையாது. Because each one builds a fence around himself, and ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவர்கள் சுற்றிலும் ஒரு வேலியை உண்டாக்குகிறார்கள். And it's just like I believe his brother David's little thing about his raising some ducks. சற்று முன்பு சகோதரன் தாவீது செய்த சிறு பிரசங்கம் நினைக்கிறேன். அதில் வாத்துக்கள் வளர்வதை பற்றி கூறினாரே, அதை போன்று. And said the river come up and each duck, they wanted fellowship with one another. ஆறு குறுக்கே இடைப்பட்டதும் ஒவ்வொரு வாத்தும் இன்னொன்றோடு ஒரு ஐக்கியம் கொள்ள விரும்பினது. They couldn't do it because it was all fenced up. ஆனால் அவைகளால் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் அவைகளுக்கு வேலி போடப்பட்டிருந்தது. But when the water got so high, it just flowed the ducks out of the pen. ஆனால் தண்ணீரின் மட்டம் உயரமான போது அது வாத்துக்களுக்கு வேலிகளுக்கு மேலாக கொண்டு போய்விட்டது. So I think that's the way to do it. எனவே நான் நினைக்கிறேன் அந்த விதமாகத்தான் நாம் அதை செய்கிறோம் என்று. It's just the water's coming up, see? தண்ணீர் மட்டம் மேல் எழும்புகிறது. உங்களுக்கு புரிகின்றதா? And we can get out of the pen and fellowship with one another. நாம் அடைப்பை விட்டு வெளியேறி ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ளலாம். Have the real love of Christ in our hearts. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவின் உண்மையான அன்பை நம்முடைய இருதயங்களில் உடையவர்களாய் ஐக்கியம் கொள்ளலாம். And this full gospel businessman has been an oasis for me. இந்த முழு சுவிசேஷ வியாபார புருஷர்கள் எனக்கு ஒரு பாலைவன சோலையை போல இருக்கிறார்கள். Because many times I have brothers, fine brothers, and I guess every denomination I've ever met. ஏனென்றால் அநேக நேரங்களில் எனக்கு எல்லா ஸ்தாபனங்களிலும் அருமையான சகோதரர்கள் இருக்கிறார்கள். நான் சந்தித்த ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் என்று நான் யூகிக்கிறேன். Presbyterians, Lutheran, Baptists, Pentecostals, பிரெஸ்பிட்டேரியன்கள், லூதரன்கள், பாப்டிஸ்டுகள், பெந்தேகோஸ்துக்கள், all different types of the Pentecostals, Church of God and Nazarenes, Pilgrim Holiness, fine brethren everywhere. எல்லாவித ஸ்தாபனங்களில் இருந்தும் பெந்தேகோஸ்துக்கள், தேவ சபைக்காரர்கள், நசரேயர்கள், பரிசுத்த யாத்திரைக்காரர்கள், இவர்களில் எனக்கு அருமையான சகோதரர்கள் இருக்கிறார்கள். But many times they cannot have me in their community because, see, ஆனால் அநேக நேரங்களில் அவர்களால் அவர்களுடைய சபையில் என்னை அனுமதிக்க முடியாமல் போகிறது. காரணம் புரிகின்றதா?
Not if they don't believe it, அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்ற காரணத்தினால் அல்ல. but see, it would cut them off from the denomination. ஆனால் பாருங்கள், அது அவர்களை அவர்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து துண்டித்து போடும். And when you do that, of course, that does it. நீங்கள் அப்படி செய்யும் போது அது அதை செய்கிறது. Here not long ago, there's a Methodist brother came to me. I won't call his name, a fine man. சமீபத்தில் இங்கே ஒரு மெத்தடிஸ்ட் சகோதரனிடம் வந்தார். அவருடைய பெயரை நான் கூற மாட்டேன். ஒரு அருமையான மனிதர். He's writing a thesis on divine healing, and he come to me for some talk. அவர் தெய்வீக சுகத்தை குறித்து ஒரு வியாசம் எழுதி கொண்டிருந்தார். அவர் என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்று வந்தார். We sat down and talked a little while. நாங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து உரையாடினோம். Finally said, the only thing we got against you, you're hanging around them Pentecostals all the time. அவர் சொன்னார், உம்மிடத்தில் எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நீர் எப்பொழுது பார்த்தாலும் பெந்தேகோஸ்துகளையே வளைத்துக் கொள்கிறீர் என்றார். I said, then let the Methodist Church sponsor it. I'll come. அப்படியானால் மெத்தடிஸ்ட் சபை அதை ஒழுங்கு செய்யட்டும், நான் வருகிறேன் என்று நான் சொன்னேன். That was different, see. அது வித்தியாசமானது, புரிகின்றதா? அது சரி. He said, well, of course, I'm not the Methodist Church. I just belong with them. நான் மெத்தடிஸ்ட் சபை அல்ல, அவைகளை சார்ந்தவன் என்று சொன்னார். I said, that's it, see. நான் காரியம் அதுதான் என்றேன், புரிகின்றதா? They're the ones, the Pentecostals is the ones that open their doors, see. அவர்கள் மட்டும்தான், பெந்தேகோஸ்துக்கள் மட்டும்தான் எனக்கு தங்கள் கதவுகளை திறந்து கொடுக்கிறார்கள். That's the ones I can get to. அவர்களிடம் மட்டும்தான் என்னால் போக முடியும் என்றேன். And as many as them that will open, we're ready to come in. அவர்களை போன்று எத்தனை பேர் எங்களுக்கு கதவுகளை திறக்கிறார்களோ நாங்கள் அங்கே வர ஆயத்தமாயிருக்கிறோம். Like in the Revelations, the 3rd chapter said, I stand at the door and knock. If any man will open the door, I'll come in. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் கூறியுள்ளது போன்று, இதோ வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து போஜனம் பண்ணுவேன் என்றார். And that was Jesus. I always know that was Christ. இதை கூறினது இயேசுவானவர். அது கிறிஸ்து என்பதை நான் எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். And he is the word. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். That's right. He is the word. அது சரியே, அவர் வார்த்தையாய் இருக்கிறார். And so the full gospel business, man, has been an oasis where we can come together. எனவே முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்கள் நாம் வந்து ஒன்று கூடத்தக்கதாக ஒரு பாலைவன சோலையாய் இருக்கிறது. No churches is sponsoring it. They all together, the man out of the church. எந்த சபைகளும் கூட்டங்கள் நடத்த முன் வரவில்லை. அவர்கள் முற்றிலுமாய் சபைகளிலிருந்து வெளியே வந்த மனிதர்கள். We come together in fellowship across the world, around everywhere. உலகமெங்கிலும் எல்லா இடத்திலும் நாம் ஐக்கியத்திலும் ஒன்று கூடுகிறோம். And I've helped establish many chapters throughout the entire world of the full gospel businessman. உலகம் முழுவதுமாக இத்தகைய அநேக முழு சுவிசேஷ வியாபாரிகளின் ஐக்கியங்களை நிறுவனம் செய்ய நான் உதவி செய்திருக்கிறேன். I'm thankful for that opportunity that was given me. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணங்களுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். In there, the businessman will sponsor it, and then all the churches they want to come anyhow. அவர்களுக்கு உள்ளிருந்து வியாபார புருஷர்கள் கூட்டங்களை ஒழுங்கு செய்வார்கள். அதற்கு பின்பு மற்ற சபைகளும் எப்படி இருந்தாலும் கூட்டத்துக்கு வர விரும்புகிறார்கள். But then if I don't want to never try to pull somebody from their church, நான் ஒருபோதும் ஒருவரையும் அவர்களுடைய சபையிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வர முயற்சித்ததில்லை. just stay right in your church and scatter out the lights. உங்கள் சபையிலேயே நீங்கள் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுங்கள், புரிகின்றதா? Be a real Christian, your pastor will appreciate you. ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இரு, உன்னுடைய போதகர் உன்னை பாராட்டுவார். A real loyal, genuine saint, any man that believes in God will appreciate a person like that. Yes. ஒரு உண்மையான உத்தமமான அசலான பரிசுத்தவானாய் இரு. தேவனை நேசிக்கின்ற எந்த ஒரு விசுவாசியும் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பாராட்டுவான். ஆம். Now I thank the brother here and his wife in this chapter for this opportunity. இந்த சகோதரனையும் அவருடைய மனைவியையும் இந்த ஐக்கியத்தாரையும் இந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And may this chapter grow. May the blessings of God rest upon it. இந்த ஐக்கியம் மேல்மேலும் வளர்வதாக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அதன் மேல் தங்கி இருந்து, and be an instrument in God's hands to save hundreds and hundreds of people before the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு முன்னர் நூற்றுக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு கருவியாக இருப்பார்கள். And all the rest of you chapters are representatives here from the chapters. மற்ற ஐக்கியங்களுக்கும் அல்லது மற்ற ஐக்கியங்களிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். In the book of Psalms, சங்கீத புஸ்தகத்தில், now I want to speak on a real strange subject tonight, just for a little while. இன்றிரவு சிறிது நேரத்திற்கு நான் உண்மையாகவே வினோதமான பொருளின் பேரில் பேச இருக்கிறேன். I've got some scriptures written down here. நான் சில வேத வார்த்தைகளை இங்கே குறித்து வைத்திருக்கிறேன். And I thought maybe that
அது ஒரு கால் பொருத்தமானதா இருக்கலாம். Tonight I was going to speak on something different, but see the time get away. Well, I didn't want to stay that long. இன்றிரவு நான் ஏதோ வித்தியாசமான காரியத்தின் மேல் பேசப் போகிறேன். ஆனால் பாருங்கள், நேரம் கடந்து விட்டதால் அவ்வளவு நேரத்துக்கு பேச நான் விரும்பவில்லை. So I just turned over here, got some more scripture. எனவே நான் இன்னும் சில வேத வார்த்தைகளுக்கு பேசும்படியாக எடுத்துக்கொண்டேன். And I want to speak on the subject of the rapture. நான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். Now we believe that there will be a rapture. ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற ஒன்று இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். All Christians believe that. That's Bible readers believes that there will be a rapture. எல்லா கிறிஸ்தவர்களும் அதை நம்புகிறார்கள். அதாவது வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்க போகின்றது என்று விசுவாசிக்கின்றனர். And now to read for some background. நமக்கு ஒரு பின்னணியாக இதை வாசிப்போம். We read the 25th Psalm. I beg your pardon, the 27th Psalm, 1 to 5 verses. சங்கீதம் 27 வசனங்கள் 1 - 5 வரை நாம் வாசிப்போம். The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life. Of whom shall I be afraid? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? When the wicked, even mine enemies and my foes, come upon me to eat up my flesh, they stumble and fell. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். Though the host should encamp about me, my heart shall not fear. Though war should rise against me, in this I will be confident. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். One thing have I desired of the Lord, that I will seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to require in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். For in the time of trouble he shall hide me in the pavilion, and in the secret of his tabernacle shall he hide me. He shall set me upon a rock. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். May the Lord add his blessings to that reading of his word. வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. Now, today, speaking on this subject, இன்றைக்கு இந்த பொருளின் மேல் பேசுகையில், and now some of you may different, the avenues that I take. உங்களில் என்னுடைய அணுகுமுறைக்கு வித்தியாசமான கருத்துடையவளாய் இருக்கலாம். But how many here believes that the Bible teaches there will be a rapture of the church? ஆனால் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பதை வேதமானது போதிக்கிறது என்று இங்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? That's right. A catching away of the church. ஆமையா, அது உண்மை. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. Whether you're Methodist, Baptist, Presbyterian, or whoever you are, Pentecostal, there will be a catching away. நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பிரெஸ்பிட்டேரியனோ, பெண்டேகோஸ்தோ அல்லது என்னவா இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கத்தான் போகிறது. And I think that in speaking, I just don't try to get up here to say something that I think would please the people. நான் இங்கே எழும்பி நின்று பேசினால் இந்த ஜனங்கள் பிரியப்படுத்துவேன் என்று கருதி நான் இதுவரை பேசியதே கிடையாது. I've never been guilty of that. இதுவரை இந்த குற்றத்துக்கு நான் ஆளானதில்லை. I want to get up here and say something as I feel led to say it that I think would be a help to you. நான் இங்கே எழும்பி நின்று ஏவப்படுவதையே பேச விரும்புகிறேன். அது உங்களுக்கு உதவியாய் இருக்கும் என்றும், something that would further your experience with God if you are a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீர்களானால் தேவனிடத்தில் உங்களுக்குள்ள அனுபவத்தை இன்னும் அதிகமாக்குகின்ற ஏதோ காரியமாயும் இருக்கும். And if you're not a Christian, make you so ashamed of yourself that you will become a Christian. நீ ஒரு கிறிஸ்தவனாக இல்லை என்றால் உன்னை குறித்தே நீ வெட்கமடையும்படி செய்து உன்னை ஒரு கிறிஸ்தவனாக ஆக்கும். And that's the purpose that I've always tried to
line up my thoughts as the Lord would lead me. இதுவே என்னுடைய நோக்கம். தேவன் என்னை வழிநடத்தும் விதத்தில் நான் என்னுடைய சிந்தனைகளை செலுத்த எப்பொழுதும் முயற்சித்தேன். Now, we are warned that in the doctrine of this in the last days will be scorned at. இப்பொழுது இந்த உபதேசம் இந்த கடைசி நாட்களில் பரிகசிக்கப்படும் என்று நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். If you would, let's just read that just a minute. நாம் அதை ஒரு நிமிடம் பார்ப்போம். It's in 2 Peter, the 3rd chapter. அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. Let's read just a moment on this, the 3rd chapter and the 3rd and 4th verses. Let's see if this isn't right. அதை சற்று நேரம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள் அது சரிதானா என்று பார்ப்போம். Knowing this first, that there shall come in the last days scoffers, walking after their own lust. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து And saying, where is the promise of his coming? Since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். For this they willingly are ignorant of that by the word of God the heavens were of old, and the earth standing out of the water and in the water. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலைக்கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், whereby the world that was being overflowed with water perished. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பள்ளத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். Now we see that the reason that this subject is so lightened at இந்த காரியமானது அவ்வளவு லேசாக எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். is because that the prophet here has said that in this last days these scoffers would come saying these things. காரணம் என்னவென்றால் பரியாசக்கார கடைசி நாட்களில் எழும்பி இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். புரிகின்றதா? It's predicted. அது முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. The reason that people are acting today the way they're acting, அக்காரணத்தினால் ஜனங்கள் இன்றைக்கு அந்த விதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். why you certainly are expecting it, ஏன் நீங்கள் அதை நிச்சயமாய் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? because the Bible said ஏனென்றால் வேதம் அந்த விதமாய் கூறுகின்றது. that in the last days they be heady, high-minded, lovers of pleasure more than lovers of God. கடைசி நாட்களில் மனுஷர்கள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், Truce breakers, false accusers, incontinent despisers of those that are good, இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லொரு பகைக்களாயும், having a form of godliness and denying the power thereof, from such turn away. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் மேலே மறுதலிக்கலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Can we look for an impersonation of truth? Certainly. அப்படியானால் சத்தியத்துக்கு போலியாய் உள்ளதை நாம் இந்த காலத்தில் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக. When Moses went down into Egypt to deliver the children of Israel with only a stick in his hand for vindication, இஸ்ரவேலை நிமிர்க்கும்படியாய் மோசே எகிப்துக்கு சென்றபோது ரூபகரணத்திற்காக கையில் ஒரே ஒரு கோலோடும், with the God of heaven behind him, he performed a miracle. பரலோகத்தின் தேவனின் துணையோடும் அவன் ஒரு அற்புதத்தை செய்தான். There come impersonators behind him and doing the same thing he did. See? அங்கே அவனை பின்தொடர்ந்து அந்த போலிகள் வந்து அதே காரியத்தை செய்தனர். புரிகின்றதா? Now they come second after he did it first. இப்பொழுது முதலாவதாக மோசே ஒரு காரியத்தை செய்து அதன் பின்னரே அவர்கள் இரண்டாவதாக வந்தனர். Then they come around because they were copying after what he did. அதற்கு பின்னரே அவர்கள் வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்ததையே அவர்கள் திருப்பி செய்தார்கள். Impersonating the original. அசலாய் உள்ளதை போன்றவாறு செய்தார்கள். We find that. நாம் அதை கண்டறிந்தோம். And now you say, well, that was the days of Moses, but the same scripture says that they'll come again in the last days. நீங்கள் சொல்லலாம் அது மோசேயின் நாட்களில் சம்பவித்தது என்று. ஆனால் அதே வேத வாக்கியங்கள் அவர்கள் மீண்டும் கடைசி நாட்களில் வருவார்கள் என்று கூறுகிறது. Jambres and Jambres withstood Moses. என்னையும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல So will these men of reprobate mind concerning truth. See? இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். புரிகின்றதா? Impersonations, all kinds of things to upset people. போலிகள் ஜனங்களை குழப்பும்படியாக எல்லா விதமான காரியங்களையும் செய்வார்கள். And then
if this rapture which is coming to pass பின்னர் வெகு விரைவில் சம்பவிக்க இருக்கும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் and anything that God has in the line of His Word, தேவன் அவருடைய வார்த்தையுடன் நினைத்துள்ள ஏதாவது காரியத்தை செய்வதா இருந்தாலும் there's always something to come out to upset that if they can. அதை குழப்பிவிட ஏதாவது காரியத்தை கூடுமானால் அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். It's Satan's purpose to do that. அதை செய்ய வேண்டும் என்பதே சாத்தானின் நோக்கமாய் இருக்கிறது. As the brother here from the meeting up there, Las Vegas said, லாஸ் வேகாஸிலிருந்து இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்த அந்த சகோதரன் கூறினது போன்று Satan said the world was his dominion and that being his headquarters up there. உலகம் சாத்தானுடைய ஆளுகையாய் இருக்கிறது, அங்கே அது அவனுடைய தலைமை செயலகமாய் மேலே அங்கே உள்ளது என்று கூறினார். I know that Satan is the god of this world. சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று நான் அறிவேன். Every nation under heaven is controlled by him. வானத்தின் கீழிருக்கும் ராஜ்யங்கள் எல்லாம் அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. Exactly, this world belongs to Satan. அது சரியாக அப்படியேதான், இந்த உலகம் சாத்தானுக்கு சொந்தமானது. But Jesus will take it over. ஆனால் அதை இயேசு அவனிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுவார். He offered it to him one day and he refused it. ஒரு நாளிலே அவன் அதை அவருக்கு தருகிறேன் என்று சொன்னான், அவர் அதை மறுத்துவிட்டார். But he said because he knew he'd be heir to it in the times to come. ஏனென்றால் வரப்போகின்ற நாட்களிலே அவர் அதற்கு சுதந்திரவாளி ஆக போகிறார். Scoffers, let's just take for a few moments on that one word before we go further. Scoffers. தொடர்ந்து போவதற்கு முன்னர் பரியாசக்காரர் என்ற அந்த ஒரு வார்த்தையை குறித்து சில நிமிஷங்களுக்கு நாம் பார்ப்போம். I was